Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் அது suntan ரிமூவ் பண்ற ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நம்ம வெளிய போயிட்டு வந்து நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா டர்ன் ஆயிரும். சோ அதை எப்படி நம்ம அந்த டர்னை ரிமூவ் பண்றது, நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். கிராண்ட் ஃப்ளார் இல்லைனா பீசன் பவுடர் சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயுமே நம்ம வீட்டில் கடலை மாவு வச்சுருப்போம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குறது. கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த அரிசி மாவை நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த டர்மரிக் நம்மளோட ஷேடு நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்சதாக எடுத்துக்கோங்க, இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ இதை எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் டர்ன் ஆயிருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லாவே உங்கள் சன் டர்னை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் உங்கள் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இது ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் இது பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் கஸ்தூரி மஞ்சத்தூளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். பாய்ஸ்க்கு மட்டும் டர்மரிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இந்த சம்மருக்கு இது உங்கள் ஃபேஸை நல்லா கூலிங்காகவும் வச்சுக்கும். நீங்கள் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டராவது நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், கேரட், அப்புறம் குக்கும்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுக்க நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். நேச்சுரல் க்ளோனஸ் கிடைக்கும். பீட்ரூட் இதெல்லாம் நீங்கள் ஜூஸாக எடுக்கும் போது நம்ம ஸ்கின்னு நல்ல ஒரு பலன்னு இருக்கும். நம்ம ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது நம்ம ரெகுலராக நம்ம அது ஒரு நம்மளோட பழக்கமாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்க்கும் நல்லது, அது நம்ம பாடிக்கும் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எந்த டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு டவல் வச்சு ட்ரை பண்ணக்கப்புறம் இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. 1 hour வரைக்கும் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு சோப்பும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இல்லைனா வீக்லி ட்வைஸ் இல்லைனா 3 பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் இனி வீடியோஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.